யாட்டு ஏன் அஞ்சம்மா யாட்டு அக்கா காரி உன் தங்கச்சி காரி என்னமோ புடம்பிக்கிட்டே கிடக்கிறாள் ஒட்டி இந்த பஞ்சவரத்தை பற்றியே என்ன பேசுகிறாள் ஒன்றும் தெரியலை இன்னும் சட்ட நேரத்தில் ஏன் சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வந்தாலும் வருவாங்க டீ யாட்டி அவள் எதற்கிய அவன் மவளோட பற்றி பேசினா என்னட்டி அவளுக்கு கோவம் வருமா வராதா உன் அக்கா வாயையும் உன் தங்காச்சி வாயையும் பிடிச்சி ஊசி போட்டு தட்டா தேவலாம் முட்டி என்ன திமுரு வச்சு வச்சு கிடக்கிறாளோ பாரு இங்கே இவளோட புருஷனையும் காணும் அந்த பசங்களும் போய் எங்கே போய் நிற்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியலப்போ இவன் இந்த பசங்க வந்து கூட நின்றுக்கிட்டு இருந்தாக்கா இவளோட திமுரு அடங்கும் செட்ட பய பக்தியில் நிற்பாளுவோ என்னமோ தண்ணி தெளிச்சு விட்ட கழுத கணக்கில் ரெண்டு பேரும் அம்மா நேரம் பேசுகிறாளோ குச்சு குச்சு பேசுகிறாளுவோ என்னத்தை பேசுகிறாளோன்னு ஒன்றும் வழங்கலை பட்டு கணக்கு என்னதான் பண்ணுறனோ தெரியல இவன் வர வாயை போட்டுக்கிட்டு அவளோடையே கவனிச்சுட்டு நிற்கிறான் இவளுக்கு வேறு வேலையே இல்லையா என் மவங்காரன் என்னமோ வேனை போய் எடுத்துக்கிட்டு வரான்னு போனவன் இன்னும் ஆளை காண மாட்டுக்க எங்கிட்டான் போனானோ தெரியல இவ்வளோ பேசட்டெல்லாம் காதில் வாங்கிட்டு நமக்கு தலைவலி தூக்கமாக போகுது இன்னும் உன் ஆட்டாக்காரையும் உன் அப்பங்காரனும் கிளம்பி வரல மைனர் மாப்பிளையும் மைனர் பொண்டாட்டியும் என்னமோ என்னைய டீலில் விட்டாராளுவோ ரெண்டு பேரும் சோடியாலாம் கிளம்பிக்கிட்டு நிற்கிறாங்க எங்கே கிளம்பினாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு தலைவலியாக இருக்குது தலைவலி ஏக்கா நம்ம பேசினபடி காரில் போகும்போது நம்ம எல்லா காரையும் வெடிச்சு விட்டுருவோம்க்கா அப்போ தான் இவன் மூக்கு உடையும் மானபங்கப்படுவா சும்மா இங்கே நின்றுக்கிட்டு பேசாத அவளுக்கு சந்தேகம் வர மாதிரி அவளே சரியான நோறு குத்தி கம்முன்னு இருக்கா நமக்கு வேற வேலையா இல்லை இவளை விட்டா அடுத்தவ இருக்கா சரி அது இருக்கட்டும் எங்க சின்ன நம்மளுடைய காணுமே இந்த மானோ மாடனு மனோ அவளை காணவே காணும் என்னம்மா அக்கா 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 அக்கான்னு பின்னாடியே புடவை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவாள நம்மளை வாங்க உட்காருங்கன்னு அவள் ரெண்டாவது சிலுக்கி தழுக்கி நம்மளை கூப்பிடவும் மாட்டா ஒன்றும் செய்ய மாட்டா என்னம்மா அவளை காணும் இவளுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு பேசுறதுக்கு சரி அது கிடக்கட்டும் நம்ம அண்ணன் முண்டாட்டி எங்கக்கா காணும் பெரியவளை ஏக்கா அவள் என்னமோ இருக்கிற கோடீஸ்வர லட்சணத்தில் என்னமோ அவளாம் இவ மவ போட்டு டிக்கெட்டுக்கு வருவான்னு நினைக்கிற அதெல்லாம் வரமாட்டாக்கா அவள் சரியான ஆளுக்காவ பண திமிரு பத்துக்கா இல்லைன்னா நம்ம அண்ணனையே ஆட்டி படைச்சிருக்காள அவளாம் பொம்பளைக்கு சமமாவா இருக்கிறா என்னமோப்போ என்னமோ என் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் ஆம்பளை குணத்தான் இருக்குது கொஞ்சம் கூட பொம்பளை மாரியே நடந்துக்க மாட்டேங்கிறாளுவோ என்னமோ நான் அதெல்லாம் நம்ம தலையெழுத்து போக வேண்டியதான் கம்முன்னு கேட்டி அடு கிடக்கட்டும் உன் அண்ணங்காரன் வந்து திட்டினதுலேருந்து பயந்துட்ட பிறகு நீ ஆளு அட்ரஸிய எது பேசினாலும் அது கிடக்குன்னு என்னமோ பட்டும் படாத கழுவுற மீனில் நழுவுற மீனா நழுவி போய்கிட்டே இருக்கிற ஏட்டிய உன் புருஷங்கிட்ட தம்பிக்காரன் சொல்லி போடுவான்னு பயப்படுறாட்டி அடாடி அவன் ஒரு பைத்தியக்கார மண்டை பையடியாவான் அவன் என்ன பண்ணுவான் அந்த நேரத்துக்கு மிரட்டி விட்டு கம்முன்னு போயிடுவான் டீ அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத பார்த்துக்க சரியா அவனே ஒரு லூசு பைய அவனை நினச்சா நீ வருத்தப்பட்டு கிடக்குற அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் உன் புருஷங்கிட்ட என்னம்மா நீ அந்த அஞ்சம்மா 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவளாச்சே அவளை போய் போட்டு விட்றேன் மாட்டி விட்றேன்னு சொன்னியல்ல அவள் பண்ணுற வேலையெல்லாம் அதுக்கோசரம் இவன் கோவப்பட்டுட்டான்டி வேற என்னவா இருக்கும் இதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே பயந்துட்டு கிடக்காத என்ன நான் சொல்கிறது ஆமாம் நான் என்னத்தை சொல்கிறது என்னதான் இருந்தாலும் இன்னும் நான் அந்த திகிலேருந்து வெளியிலே வரல பார்த்துக்க அண்ணா அப்படி சொல்லும்போது நான் நினச்சே பார்க்கலக்கா என்னம்மா என் புருஷன் ரொம்ப நல்லவனாட்டம் நான் சொல்கிறத கேட்குறவனாட்டம் நான் போட்ட கோட்டை தாண்டாதவன் போல என்னம்மா என்னை பற்றி போய் அவன்கிட்ட சொல்கிறேன்னுதே என்ன அப்படி சொன்னான் வேணா சும்மா விடுவான் என்னைய அவனே ஒரு ஆத்தா பின்னாடி சுற்றிட்டு கிடக்குறவன் ஆத்தா என்ன சொல்லுதோ அதைத்தான் வேலை வாக்கா கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பொம்பளை என்ன சொல்லி என்ன சண்டை போட வைக்குது என்ன சொல்லி என்ன சித்திரவதை பண்ண சொல்லுதோ அப்படியே செய்வான் சொன்னபடி இதில் வர அண்ணன் வர என் புருஷன் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுதே லட்சணமா நான்லாம் மாட்டினான்னு வச்சுக்கா என் மாமியா கையில் அவ்வளவு தான் என்ன புழிச்சி சக்கை போட்டுருவா சக்கை ஐயோ சாமி சரியான ஆளுக்கா என் மாமியார் நீங்களாம் வரும்போது தான் நல்ல பொம்பளை மாதிரி நடிக்கும் அப்படியே என்ன பண்ணும் தெரியுமா நீங்கள் வெளில கிளம்புன அடுத்த செகண்டே கிச்சனுக்குள்ளே போய் யார் எம்மன் ஜோறு தின்னுருக்குறாங்க யார் எம்மன் குழம்பு தின்னுருக்குறாங்க கறி எம்மா இருக்குது மீன் எம்மா இருக்குது என்னென்ன பொருளை காணும்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவா தெரியுமா அவள் சரியான மட்டமான பொம்பளை என் மாமியார் என்னத்தை சொல்கிறது அவள் வீட்லேயும் பூந்து பார்த்தா தானே தெரியுது லட்சணம் என்ன ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள் முதல்ல என்னமோ எனக்கு நகை போட்டுட்டேன்னு எல்லாம் பெருமை காட்டிக்கிறாங்களே இத்தனை பவுன் நகையே நான் போட்டுக்கிட்டு போகலன்னு வச்சுக்கா என்னை எந்த சென்மமா அந்த வீட்டில் மதிக்கவே மதிக்காது ஐயோயோ சாமி இந்த நகையால் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா என் மாமியாக்கா இருக்கே ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத வீடுடி உங்கள் வீடுன்னு கேட்குறான் பார்த்துக்க நீ யாருந்தா உன் மாமியாரை விஷத்தை வச்சு கொண்டு விடுவோம் பார்த்துக்க அந்த மாதிரி நிலமையில நான் கிடக்குறேன் இதில் வரைய அண்ணங்காரன் போட்டு கொடுக்க போகிறான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் நீயே நினச்சி பாரு ஐயோ சாமி என்னால் நினைக்கவே முடியலக்கா அதனால தான் நான் இவன் எப்படியே எக்கடை கட்டு ஒழிகிறேன் அந்த அஞ்சமா அவள் அண்ணிக்கிட்ட தான் போகிறா இல்லை பண்ணிக்கிட்ட தான் போகிறா நமக்கு என்ன வந்து கிடக்குன்னு நான் ஒதுங்கிக்கிட்டேன் பார்த்துக்க நான் என்ன திடீர்னு ஒதுங்கிக்கிட்டேன்னு நீ எதுவும் நினச்சிட்டு கிடக்காதக்கா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் மறைமுகமா நீ என்னமோ அதை நினச்சிக்கிட்டு என்ன இவன் நமக்கு பேசினா திடீர்னு அந்த பக்கம் மாறிட்டாளன்னு மட்டும் நினைக்காத எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது பயம் இருக்குதுல்ல இந்த பையன் யார் விட்டு வச்சுது சொல்லு பார்ப்போம் அதனால தான் நானும் கம்முன்னு அமைதி ஆயிட்டேன்க்கா ஏம்மா பின்னாடி இம்மா பொறுமையாடி அனுபவிச்சுட்டு கிடக்குற நீனும் மாமியா கறிக்கிட்ட
என்னம்மா போ, நானாக தான் என் மாமியாரை ஊதாங்குழியை கொண்டு மண்டையை கிறுக்கி படுக்க வச்சிருப்போம், கோமா ஸ்டேஜில் படுக்க வச்சிருப்போம். நல்ல வேலை நான் போன அன்றைக்கி அவள் செத்துப்பிட்டா. என்னமோ ஏன் நல்ல நரம்போல் இருக்கு. சரி அந்த கதையை விடு, வாடி அவளுக்கு என்ன பேசுகிறாள்னு கேட்டுக்கிட்டு அதை அதுக்கும் ஒரு கதை சொல்லி நல்ல மொக்கையை கொடுப்போம். சரி வா, நம்மளும் போய் என்னன்னு கேட்போம். ஆமாம் யாட்டியா பஞ்சவரணா எங்கிட்டி உன் கொண்டு நான் பொண்டாட்டியா காணுமா? இந்த மனவா குடுக்குறன்னு ஓடுவா உடையாடுவா எல்லாம் பண்ணி கிடப்பா, ஒன்றையும் காணும் இன்னைக்கு. யாட்டி அவளுக்கு சொன்னீங்களா என்னடி? ஆளை அட்ரஸை காணுமா? இத்தனை நேரம் வந்துருப்பாளா? வந்துக்கிட்டு கொடுப்பா காரி மாரி என்ன நான் பேசி கிடந்திருப்பாளா? ஆளை காணும். என்னவா இருக்கும்? ஏதோ நம்ம மேலே கோவமா என்னன்னு தெரியலையே. யாட்டி நீ எதுவும் பேசி வச்சியா யாட்டியா? என் மாவனுக்கு சொன்னானா இல்லையா என் மாமா? இந்த பெரியவளையும் காணும், பெரிய பயலையும் காணும், இந்த கடந்த மருமகனையும் காணும், உன் மாவ சூழியை காணும். முதல்ல என்னத்த சொல்கிறது? ஆனால் அத்தை எல்லாருக்கும் சொல்லியாச்சுங்க அத்தை. இவ மனோ வந்து நம்ம கீதாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கிறாளாம். நம்ம போகிற வழியில் கூட்டுக்குவோம், இல்லைன்னா அது கட்டி நாங்கள் வந்துடுவோம்க்கா. நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் வந்துடுவேன் கரெக்டான நேரத்துக்குன்னு சொன்னேன். இம்மா பேசுறீங்களா? எங்கே காணும் மாமாவையும் அத்தையும்? நீங்கள் மட்டும் இங்கே தனி ஜோடியாவே நிற்கிறீங்களா? என்னத்த சொல்கிறது? எல்லாம் அவங்கவுங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அத்தை. அதனால தான் வரத்துக்கு லேட் ஆகுது. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டு கதை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த சூழி என்னமோ கடைசி நேரத்தில் அவள் அக்காளுக்கு ஏதோ கிப்பிட்டு வாங்க போயிருக்கிறாளாம். அது என்னான்னு நமக்கு ஒன்றும் விளங்கலை. சரின்னு நானும் வந்து நிற்கிறேன். நேரம் வந்துக்கிட்டு இருப்பா. அண்ணி பசங்களுக்குலாம் டிஃபன்லாம் எடுத்து வச்சிங்களா? நீ மதியத்துக்கு சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்களா? நீ என்னம்மா எப்போவே பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தாரு எங்கள் வீட்டுக்காரரு. அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது, தலையை வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டிங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கம்மா. எப்போயா புள்ளி வேலை பச்சை புள்ளி வருதுவோ, பொம்பளை வேலை எத்தனை பேர் இருக்கிறோம், இன்னும் வரவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம சாப்பாட்டுக்கலாம்? அதனால தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி பெரிய கேனில் ஏற்றி வாங்க வச்சுட்டேன் பார்த்துக்கா. முன்னாடி நல்ல இன்னைக்கு நைட்டு கிளம்புறதுலேருந்து 3 வேலைக்கு நல்ல சாப்பாடு தடப்பொருளாக தான் செஞ்சு வச்சுக்கிறேன். என்ன பண்ணது? அப்புறம் நம்ம இது கூட செய்யலைன்னா நம்மக்கிட்ட காசு பணமாக இருக்குது, அங்கங்கே நிறுத்தி வாங்கி தின்றதுக்கு. அதனால் வீட்டு சாப்பாடே செஞ்சுட்டோம்மா. ஒருத்தர் சில பேருக்கு கடையில் தின்னா ஒன்றும் ஒத்துக்காது பார்த்துக்க. வயிற்றால புடுங்கிட்டு அடிக்கும், இல்லைன்னா வாந்தி வயக்கமாக வரும். அதெல்லாம் தேவையில்லைட்டு தான் நான் வீட்டிலே சமைச்சு எடுத்து வச்சுட்டேம்மா. பாவம் எல்லாம் வயசான நம்ம ஆளாக இருக்கிறோம், என்ன புள்ளி வரும் குழந்தை பிள்ளைகளாக இருக்குதுவோ. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? அதான் அப்படி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் தானே கரெக்டு. எப்படி யோசிச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க பாருங்க. நல்லது தான். இப்படி தான் நீ நல்லா செஞ்சு எடுத்து வைக்கணும். இல்லைன்னா எத்தனை பேருக்கு வயிற்றையும் வாந்தியும் போகும். எங்கள் அம்மா பெரியம்மா அப்பா எல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க. எங்கள் அண்ணனும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சரிக்கலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம போகிறது 10 நாள் ட்ரிப்பு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். அதனால் நம்ம இப்படி போகிறது தான் நீ கரெக்டு. நீங்கள் தான் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடுறீங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீ எல்லாம் எழுதுன்னா என்னையா நிற்கிறீங்க? இவ்வளோ நாள் நான் தான் நீ உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. நீ ஒன்று கூட தெரிஞ்சுக்காம மற்ற ஆளுங்களை வச்சு நான் உங்களை தப்பாக எடை போட்டுட்டேன். சரி நல்ல ராவுகாலம் மாரி வந்து என்னைய மாற்றி உங்ககிட்ட சண்டை வாங்க வச்சிருச்சு. ஒன்னி எதையும் நினச்சிக்காதீங்க. சிச்சி ஏமா பெரிய கதை பேசுகிற? விடு அதெல்லாம் என்ன இருக்கட்டும், விடு. எல்லாம் ஊடுனா சந்தையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும் தான். என்ன பண்ணுறது? எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்கிற? மன்னிப்புலாம் நீ எனக்கிட்ட கேட்கவே வேணாம். நீ யார் எவரு? எங்கள் வீட்டுக்காரோட ஒரு தங்கச்சி. உனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கல, செய்யலைன்னா ஏன் மேலே தானே தப்பு இருக்குது. பின்ன இது கூட இதுக்கு போய் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற? நம்ம அடிச்சுக்கிறோம் கூடிக்கிறோம், இதெல்லாம் வந்து குடும்பத்தில் உள்ளது தான். விடு, பெருசாக பேசாத, விடு. நம்ம அக்காவுக்கு எம்மா சொன்னாலும் சொரனே இருக்காதுட்டி. என்னம்மா அவன் நாத்தனாக்காரி நல்லா பேசிவிட்டாலாம் சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு நீ என்ன மாதிரி பொங்குது பெரு பொங்கு. என்னத்த சொல்கிறது? அங்கே 2 எரிஞ்சிக்கிட்டு நிற்கிது வயிறு. இதுங்கெல்லாம் திருந்தாதுக்குடி. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏட்டி சொல்லி ஏதோ அந்த அக்கா பேசுது அவங்க குடும்பத்தில் இருக்க கதையை. ஏதோ அந்த பொம்பளையே நல்ல மனசு மாதிரி தான் பேசி மன்னிப்பு கேட்குறான். என்னமோ இது கூட பேசாத, நீ நம்பாத வேணான்னுக்கிட்டு நிற்கிறிய. ஏட்டி நம்ம ஃப்ரெண்டுடி. வீட்டில் இருக்கிற ஆளுவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை அடித்து துரத்தி நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏன் வரீங்க, போங்க உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னால் என்னடி பண்ணுவேன்? கிறுக்கச்சி மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அக்காவை பார்த்து தனியாக தாண்டி நம்ம பேசணும். அதை விட்டுவிட்டு இங்கே நின்றுக்கிட்டு அதுக்கிட்ட காதை விடுற மாரி அவன் மாமியாருக்கு ஏற்கனவே நம்ம வரது வெயிட்ட எரிச்சலாக இருக்குது. இதில் வேற நீ வேற தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறாதடி. ஏட்டி கம்முனு இருட்டி. எதுவாக இருந்தாலும் அந்த அக்கா கூட தனியாக உட்காந்துருக்கும் போது தாண்டி பேச முடியும். கூட்டமாக பேசவே முடியாது பார்த்துக்க. நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். என்னமோ அவங்க குடும்பம்னு இருக்க முடியலட்டி என்னால். இந்த அக்காவை நல்லா மாரி பேசி கடைசியில் காலை பிடிச்சி கவுத்து விட்டுறாளுங்க. எவன் நல்லவை எவன் கெட்டவனு ஒன்றும் விளங்கலை பார்த்துக்க. அதனால தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். சரி வாட்டி நம்ம 2 பேரும் ஓரமாக நிற்போம். இதுங்க மூஞ்சியில் பட்டாலே இதுங்களுக்கு மூஞ்செல்லாம் எரியுது பாரு. அங்கே 2 எப்படி குறுன்னு நம்மளை பார்த்துக்கிட்டு நிற்கிறாளோ பாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்களுக்குலாம் என்னத்தை விளங்குது நம்மளோட நட்பு? சரித்தானுங்க. எப்படி பார்க்குதுங்க பாரு. எனக்கு சுத்தமாக பிடிக்கலட்டி. இதுக்கு தாண்டி நான் இந்த அக்காவை வந்தேன்னா இந்த அக்கா கூடயே நிற்கிறது. பின்ன என்ன? ஐ பாட்டி, ஐ பெரியம்மா, அத்தை எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்கம்மா. ஐ ஜாலி நம்ம ஜாலியாக ஊருக்கு போகிறோமே. ஜாலி கீதா அக்காவை பார்க்க போகிறோமே.
பாருட்டி உன்னை திருவி எடுத்துருவேன் திருவி. நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் நீனு. எப்ப பாரு அத்தை பாட்டி அத்தைன்னுகிட்டு இருந்த தோலை உரிச்சு தொங்க போட்டுவிடுவோம் தொங்க. என்னம்மா இன்னைக்கு என்னமோ அத்தைன்றா அத்தைலாம் இவளுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க, சட்டி துணி வாங்கி கொடுத்தாங்க பாரு. அத்தைன்ற எட்டிய என் பேச்சை கேட்காம நீ இருந்த யார் பின்னாடியாச்சும் போய் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் கண்ணத்தை திருவி எடுத்துவிடுவோம் திருவி. இவங்க கூடயே தான் நிற்கணும். ஒன்று அப்பா கூட நிற்கணும், இல்லை அம்மா கூட நிற்கணும், இல்லைன்னா பெரியப்பா பெரியம்மா சூலி அக்கா இவங்க கூட மட்டும்தான் இருக்கணும். பார்த்துக்க தேவையில்லாத வேலை பார்த்த உன்னை திருவி வச்சிருவோம் அப்படியே. சும்மா நான் சொல்றதையும் போய் அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன் தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஏமா மனோ அவளே சின்ன பிள்ளை, அவளை போய் இப்படி மிரட்டுறிய? உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? புத்தியே இல்ல பாரு உனக்கு. அவ யாருக்கிட்ட பேசினா என்ன இப்போ? இந்த பாருங்க உங்களுக்கு தான் சொல்றேன், அக்கா தங்கச்சின்னு இழிச்சுக்கிட்டு கிட்ட போய் நின்னீங்க. இன்னைக்கு சிங்கப்பூரும் வரமாட்டான், துப்பாயும் வரமாட்டான். அவ்வளவு தான் நேரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் இவளை தூக்கிக்கிட்டு. என்னம்மா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், தேவையில்லாம இன்னைக்கு எவகிட்டயாவது நீ பேசணும்னு வச்சுக்கா. அவளை தான் உனக்கு பெரிய இதா இருக்கு பாத்துக்கா. மனம் வரலன்றீங்க வந்துட்டால என்னன்னு தெரியல, ஆத்திரத்தோடவே வரா இந்த குட்டி. வர அழுவுறாள சின்ன குட்டி. ஏப்பா என்னாச்சு? வாடி. ஏய் மனோ வாட்டி. என்ன ரெண்டு பேரும் சண்டை கண்டை போட்டுக்கிட்டு வராங்க போடுறதுக்கு. என்னத்த சொல்றது? உன் பொண்ணு உனக்கு தப்பாத பிறந்திருக்கு பாருங்க. என்னமோ நான் சொல்லி திட்டின வெள்ள சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குது எல்லாரும் காதலி உழுவுற மாதிரி. என்னத்த சொல்றது? நான் பெத்ததும் சரியில்லை, எனக்கு வந்ததும் சரியில்லை, என்ன வாய்ச்சதும் சரியில்லை. போ திட்டுறத விடுமானோ அவளை. மாத்தி மாத்தி திட்டுறதை தவிர உனக்கு என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல. நான் கூப்பிடுறாங்க போய் அக்கா அவங்க கிட்ட போய் பேசு, எனக்கு வேலை இருக்குது, நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இந்த பாருங்க அது கட்டியும் போயிட்டார் பாரு. என்னம்மா எம்மோ திமிரு ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு வரா, கொஞ்சம் கூட காதில் வாங்காத. உடனே ஆத்தா அக்காவை பார்த்தோன்னே அப்படியே மதி மயங்கி போயிட்டார் பாரு. என்னத்தான் கட்டிக்கிட்டு வந்து வாழ்ந்தாலும் 1000 சொன்னாலும் சரி அம்மா அக்கா அண்ணன் இதை தவிர வேற வார்த்தை வரமாட்டேங்குது இந்த மனுஷன் வாயிலிருந்து. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. இத்தனை வருஷம் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் பண்ணதுக்கு என்னதான் அர்த்தமோ தெரியலப்போ. உடனே சத்த நேரத்தில் மயக்கி போடுறாளுங்க இந்த ஆத்தாக்காரிங்களும் அக்கா தங்கச்சியோளும் சேர்ந்துக்கிட்டு. என்னத்தை தான் சொக்குப்பொடி போட்டு இழுப்பாளுங்களோ என் புருஷனை. என்னத்தை சொல்றது? கூப்பிட காதில் வாங்காத போய் நிற்கிறார. இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் கச்சேரி. பெரியம்மா அம்மா தங்கம் வாமா, சின்ன மயிலு இங்க வாமா. ஏக்கா என்னக்கா உனக்கு ஒண்ணா பொண்ணுக்கு ஒரு ஐடியா கத்தி கிடக்கல புரிஞ்சுக்கிட்ட. அந்த ஆளுக்கு ஆதலே வாங்காத அவன் தங்காச்சிக்கிட்டையும் அக்கா கிட்டையும் போய் நிற்க ஆத்தா கிட்டையும். ஐயோ ஓ நிலமத்தானே அந்த பொம்பளைக்கும். ஏக்கா கூப்பிடுக்கா, என்னமோ ஆர்வமா இருக்க மாட்டுக்கு, முக்கியமான கதையெல்லாம் இருக்க மாட்டுக்கு கூப்பிடுக்கே பேசுவான். ஏட்டி அவசரப்படாதட்டி, அவன் வருவா. அவளை என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியல. என்ன பண்ணி வச்சாலும் தெரியலையா? எது இவ்வளவு பிரச்சனை பண்ணி விட்டாளா இல்ல அவ அங்கிலேருந்தே சண்டை போட்டுக்கிட்டா வரலான்னு தெரியல. இந்த குழந்தை கேட்பான். பாப்பா ஏன் பாப்பா அழுவுற? அம்மா அடிச்சிட்டாங்களா? பெரியம்மா உங்ககிட்டயும் பெரியப்பா கிட்டயும் அக்கா கிட்ட மட்டும் தான் பேச சொல்றாங்க அம்மா. அத்தை யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேச்சுனா அடிச்சிடுவாங்களாம், தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாங்களாம் பெரியம்மா. கரெக்டாக தான் சொல்லிக்கிறாவா ஆத்தாக்காரி. பின்ன எனக்கு பண்ணுற கொடுமையே பத்தாதா? எனக்கு இதுக்கே 2 பேர் எனக்கு சின்ன ஒழுவா. ஒருத்தி மட்டும் தாண்டி பெரியவ, அந்த பெரிய நாத்தனா இருக்கிறாள் அவன் மட்டும் தான் என்னோட வயசில் பெரியவ. இதுக்கே என்ன போட்டு எண்ணெய் புரியுற மாதிரி புரியிறாளுவோ. இப்போ இன்னும் இவ சின்னவளாச்சா இவ ஆத்தாக்காரி என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருப்பா. அதனால தான் அவன் அவளை கண்டிச்சுக்கிறா. கரெக்டு தான். ஏன் கண்ணு அழுவாதம்மா நீனு, உங்கள் அம்மா சொல்கிறது தான் உண்மை. அவங்கெல்லாம் கெட்டவங்க பார்த்துக்க, அவங்க கிட்டலாம் பேசக்கூடாது. நல்ல விவரம் தான் போடுறதுக்கு அவன் ஓப்படியா. பரவாயில்லையே, அங்கேயே சொல்லி வச்சு தான் இழுத்து வந்துருக்கா புரிச்சங்கட்டியும் பொண்ணுக்கிட்டையும். அக்கா நல்லா இருக்கீங்களா? சரியா சொல்லியக்கா நல்லா இருக்கீங்களாக்கா 2 பேரும்? எப்படி இருக்கீங்க பாருக்கா. இந்த குட்டி அழுதுகிட்டே இருக்காள, சொல்லி தான் இட்டுட்டு வந்தேன். இங்கே வந்து அப்படியே அழுது காட்டி கொடுத்துருவா என் மாவக்காரி. என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு. அங்கே வரக்கா தூக்கிக்கிட்டு என்னவா முன்ன பின்ன இவ அத்தைக்காரி நம்ம புள்ளிகளுக்கு சட்டி துணியும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்த கணக்கில் ஐயா அத்தைன்றா. எனக்கு ஒரே ஆத்திரம் தாங்கலை. அதான் நீ அத்தை பொத்தன்னு போனா உன்னை அடிச்சு துவைச்சி தோலை உரிச்சு காய போடுவேன்னு சொன்னான். அதுக்கு என்னமோ ஒழுவிக்கிட்டு நிற்கிது. சரி விடுட்டி, என்னமோ அவள் சின்ன பிள்ளை, அவளை போய் நம்ம திருத்தி அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அவளே வளர்ந்தா புரிஞ்சுக்குவாடி. ஏட்டி உடுட்டி. அக்கா பாருக்கா கொடுமைய. நம்ம 4 பேர் இங்கே நிற்கிறோம். என் ஆத்தா கடைக்கு இதெல்லாம் புரியாது பார்த்துக்க. குத்துக்கள் மாரி இங்கே 4 பேர் நிற்கிறோம். நேராக அவன் மாவா அழுதுகிட்டு அங்கே போகிறா, இவன் நேராக அங்கே போகிறா. என் அண்ணங்காரன் வந்து பேசிக்கிட்டு நிற்கிது. அதுக்கு என்னமோ அங்கே போவாதன்றா. என்னென்ன கணக்கில் சொல்லி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாளோ பேரு. நம்மளை என்னத்துக்கு இந்த வீட்டில் பிறந்தோம், நமக்கு ஒரு மரியாதை கிடையாது, மட்டு கிடையாது. ஏக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுதாக்கா என்னால்? பேசினா எண்ணங்காரன் சொல்லி விடுவான்றான், பேசலனா இவ்வளோ மதிக்கவே மாட்டேங்கிறாளுவா. என் ஆத்தாக்காரி வாயில் சாணியை வச்சு அழுத்தின மாரி நிற்கிறா. அவள் புத்தி பேதரிச்சு போய் நிற்கிறா உன் பெரிய தங்காச்சி. நீ என்னமோ இப்படி நிற்கிற, எனக்கு ஒன்றும் விளங்கல ஆத்திரமா வருது பார்த்துக்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு என்னமோ இவ கூட கடைசியாக கட்டிக்கிட்டவ. இவ கூட உமா திமுறில் நம்மளை என்ன ஏதுன்னு கூட ஒரு சேதிக்க காலை போய் நிற்கிறாள. இவளுக்கு எம்மா கொழுப்பு இருக்கும்.
எட்டி நானே வயிற்றுச்சில தாண்டி நிற்கிறேன். எம்மா திமிரு பார்த்துக்க. வயசில் இத்தனை பேர் பெரியவங்க நிற்கிறோமா? ஏன் வாங்க, நீ எப்படி இருக்கிறீங்க, வாங்க சித்தி எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, சௌக்கியமா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களான்னு 4 வாரத்தை கேட்டுட்டு போய் அங்கே நின்னான்னா எம்மா திமிரு பறி எல்லாம் ஒட்டு சேர்ந்துக்கிட்டு குறுப்பு கட்டுறாளுவோ, குறுப்பு கட்டி நம்மளை சாய்க்கிறதுக்கு திட்டம் போடுறாள் வட்டி. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ கதையெல்லாம். நிற்கிறான் பாரு சொங்கி பையன், என் தம்பி. இவனுக்கு சொல்லணும், இவனை அடிச்சா எல்லாம் சரிப்பட்டு வந்துடும். பொண்டாட்டிக்காரி அப்படி போய் நிற்கிறாளா, இவனுக்கு சொரணம் இல்லை, நம்ம எடுத்து சொல்லுவோம் கொள்ளுவோம். இந்த மாதிரி பேசு கொள்ளுன்னெலாம் சொல்கிறது இல்லையே. என்னத்தை வளர்த்துறானோ தெரியலையே, பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வந்து ஊரில் இல்லாத பொண்டாட்டியை பார்த்துட்டானோ அம்மா இவனுவோம். அதனால ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறானுவோம். மனோ நல்லா இருக்கியாம்மா? குழந்தை என்ன அழுவுது, நல்லா இருக்கியா? ஐயே அக்கா என்னக்கா, என்னமோ என்கிட்ட பேசவே பேச மாட்டா இவ. என்கிட்ட என்னக்கா கூப்பிட்டு பேசுறாளா? பேசிட்டி மற்ற 2 பேர் தான் ஏறிப்பிரின்னு இருக்கிறாளோ. இவ இப்போ திருந்துவிட்டா. என் கட்டி நல்லா பேசினா வீட்டுக்கு வந்து வேலைலாம் செஞ்சாட்டி பேசு அப்பதான் அவ்வளோ 2 பேர் கொந்தளிச்சு கிடக்கட்டும். நீ சொல்றது கரெக்டாக தான் நான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சித்தி? ஐயோ நான் வந்த அவசரத்தில் பார்க்கவே இல்லை. இவ வர அழுது விடுந்தாலா கவனிக்காத வந்து நின்றுட்டேன். நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா நல்லா இருக்காங்களே? பாப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களே? சரி எப்படி இருக்கிறாங்க வீட்டில் எல்லாரும்? சித்தப்பா நல்லா வேலைக்கெல்லாம் போறாரா? நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கியா? என்னத்துக்கு பாப்பா அழுவுறா? பசிக்குதுன்னா சொல்லு, அண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. சரி நீ பேசு அண்ணிக்கிட்ட, நான் தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க சித்தி. அட கடவுளே எக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மயக்கமே வருதுக்கா, மயக்கமே வருது. ஒட்டி வேறோட சாச்சிட்டாலும் ஒட்டி நம்ம 3 பேரையும் பிரித்து இவ்வளோ போடுற ட்ராமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற திட்டம் தாண்டி போடணும். என்னம்மா காய் நவுத்துற அழுவோ, வீட்டுக்கு வாழ வந்தவளுவோ நம்மள அடித்து தொத்தி போடுவளோ போடுறக்க.